முக்கிய செய்தி போதைப் பொருள் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தங்கள் செய்ததாக அண்ணாமலை புகார் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைந்திருக்கிறார். சாமுவேல், விவரங்கள் என்ன, முழுமையா பதிவு பண்ணுங்க. யுவராணி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் தற்போது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனான திமுக நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளதாக அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தற்போது அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக் நிறுவனமான கொலைசன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனத்தின் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலமாக கிடைத்த பணத்தை 2022 மற்றும் 2023 ஆண்டு காலகட்டத்தில் தனது போலிசைன்ஸ் வெக்டர் நிறுவனத்தின் முதலீட்டு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளியாகியுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு கழகத்தின் ஒப்பந்த செய்திருந்த குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியா இருந்த ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை மறைமாற்றமாக பயன்படுத்தியிருப்பதாகவும் உதவி செய்ததாக இதன் மூலம் தெரிய வருகிறது எனவும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுக்கு உடனடியாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.